இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பூங்காற்று திரும்பும் சீரியலோட மே 20 இன்றைக்கி எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிற. எபிசோடு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனந்தி இருக்கால அவர் வந்து கோயிலுக்கு விளக்க போட வர சொல்லி சாமியார் கூப்பிட்டுருந்தார்ல, அவர்கிட்ட போய் பேசுகிறா. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தது எல்லாமே உண்மை தான், ஆனால் நீ அன்றைக்கி மறுத்துட்ட, என்னன்னு இப்போ உண்மையை சொல்லு அப்படிங்கமா சொல்ல, அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இந்த மாதிரி 6 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ப்ரெக்னென்ட் ஆனேன், ஆனால் அவன் சந்தேகப்பட்டு கருவியே கலச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி என்னை சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்கான் தினமும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சாமியார்ட்ட சொல்லிவிட்டு, இப்போதாம்மா நீ புது ஆனந்தி, இதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால அது உன் வாழ்க்கையே கிடையாது, இப்போ இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்க போகுது, அந்த வாழ்க்கையில் உனக்கு துணையாக ஒருத்தன் வருவான், அவன் கூடயே தான் இருப்பான், எந்த பிரச்சனையிலையும் உன்னை கைவிட மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படின்ட்டு இருக்க அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா குமரன் தான். மோதலில் ஆரம்பித்தது காதலில் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி நேற்றே நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைமே மீட் பண்ணுறப்ப மோதலில் தான் ஆரம்பித்தது, ஹெல்ப் பண்ணவனே கண்டபடி திட்டா அப்படின்ட்டு இருக்க, 2வது தடவை தெரியாமல் இடித்ததுக்கு இன்னும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டா அப்படின்ட்டு இருக்க, இவனும் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறான் எதனால் இடித்தான் அப்படின்ட்டு. தெரியாமல் தான் இடித்தேன், நான் கோயிலுக்கு வந்தது உங்களுக்காக உங்களை இடிக்கணும்லாம் அப்படின்லாம் இல்லை, நான் ஒரு பொண்ணை பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஸோ எதுக்காகடா வந்திருக்க, கோயிலுக்கு வரவன் சாமி கும்பிட தானடா வருவான், பொண்ணை பார்க்க வரேன்னு சொல்கிற பைத்தியக்காரா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போகிறா அப்படின்ட்டுருக்க. ஸோ இதுக்கு அடுத்தது தான் 2 பேரும் ஏதோ ஒரு நல்ல சுச்சுவேஷனில் குமரனோட அப்பா கூட இருக்கிறப்பே மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. குமரனுக்கு கால் வருது, வீட்டுக்கு போனால் அவனுக்கு பொண்ணு பார்க்குறக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தான் பொண்ணு பார்க்க வருவாங்க, ஆனால் பொண்ணு வீட்டிலேருந்து இவனை பார்க்க வந்திருக்கிறாங்க. எங்கேயோ கோயிலுக்கு வந்தவங்க அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு காஃபி பலகாரம்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சைடு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணியே ஆகணுன்ட்டுருக்கிறாங்க. இந்த சைடு அவங்க அத்தை இருக்கிறாங்கல்ல, அவங்க கல்யாணம் கண்டிப்பாக பண்ணவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க. இதுக்கடுத்து ஆனந்தி எங்களுக்கு ஃபேமிலிக்கே தெரிஞ்ச ஒரே தொழில் அப்படிங்கிற மாதிரி தறி வேலை செய்ய போகிறேன், அதை செஞ்சு அவனோட கடனெல்லாம் திருப்பி அடைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி இருக்க, அடிக்கடி குமரனை மீட் பண்ணுற சான்ஸு, அதுவும் இல்லாமல் தறி வேலை அதுவும் அவன் தான் செஞ்சிட்ருக்கான், குமரன் தான் செஞ்சிட்ருக்கான். 2 பேரும் தொழில் ரீதியாக நண்பர்கள் ஆயிடுவாங்க அப்படிங்கும் போது தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஆனந்தி அவளோட ஃப்ரெண்டு குணாக்கு ஒரு செம்ம அட்வைஸ் ஒன்று கொடுத்தா. நான் என்னை பற்றி கவலைப்பட்டுருக்கிற நீயே என்னை இன்னொரு கல்யாணம் பண்ண சொல்கிற நீ ஏன்டி என்ன பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. தான் நல்லா இருந்தால் பத்தாது, தான் ஃப்ரெண்டும் நல்லா இருக்கணுங்கிற ஆனந்தியோட கேரக்டர் இதில் தெரியுது. ஸோ எப்படி இருக்க போகுது அடுத்தடுத்த எபிசோடு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல தொடரும் போட்டு முடிச்சு அதுக்கப்புறம் சின்ன கிளிம்ஸில் தான் இதெல்லாம் நடந்துச்சு. ஆனந்தி அவளோட ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணுறது, அவள் தறி வேலை செய்யலாம் முடிவெடுத்ததெல்லாம் சின்ன கிளிம்ஸில் நடந்துச்சு. ஸோ எப்படி இருக்க போகுது நாளைக்கு எபிசோடு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.